ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா? ஆண்டவர் நம்மை மறுபடியும் ஒரு புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். கடந்த மாதமெல்லாம் ஆண்டவர் நம்மை கனிமணி போல பாதுகாத்தார். ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் நடத்தினார். ஒரு புதிய மாதம் வரும்பொழுது நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு என்ன அற்புதம் செய்ய போகிறார், இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறார், அதை அறிந்து கொள்ள நீங்கள் ஆவலாக இருக்கிறீங்க, அப்படி தானே? இந்த புதிய மாதத்திற்கென்று நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவரின் இருதயத்தில் பேசின ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் வாக்கு தத்தங்களின் தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் சொன்னதை அப்படியே உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுவார். ஒருவேளை இன்றைக்கு இந்த மாதத்தின் முதல் நாளில் சோர்ந்து போய் கலக்கத்தோடு இந்த மாதமாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா, இந்த மாதமாவது ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தருவாரா என்று சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு சோர்வோடு நீங்கள் இதை பார்த்துட்ருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நிச்சயமாய் இந்த மாதம் உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையில் முன்னாடி நாங்கள் நல்ல மேன்மையாக உயர்ந்த இடத்துல ஆசீர்வாதமாக இருந்தோம், இன்றைக்கி எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, இல்லைனா எல்லாராலும் தள்ளப்பட்ட இடத்துல, ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்துல இருக்கோம். எங்ககிட்ட யாருமே பேசுகிறதில்ல, எங்களை யாருமே கவனிக்கிறதில்லை, எங்களுக்கு உதவி செய்யக்கூட யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரு கலக்கத்தோட மனம் சோர்ந்து போய் இருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் இன்றைக்கு உன்னை மேன்மைப்படுத்துவேன். இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படி அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எந்த கிராமத்தில் இருக்கிறீங்க, எந்த பட்டணத்தில் இருக்கிறீங்க, எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊரில் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குகிற ஒரு தேவன், நம் கீழாகாமல் மேலாக்குகிற ஒரு தேவன். பாருங்கள், இந்த யோசுவாவோட வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து மோசே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. மோசே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது மோசே வயதாகி விட்டது. அதுக்கடுத்து அந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யார் கையில் வருது அப்படின்னா யோசுவாவோட கையில் தான் வருது. அப்போ யோசுவாவுக்கு அந்த பொறுப்பை எப்படி செய்கிறது அப்படின்னு அவர் தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வாக்கு கொடுக்கிறார். பழங்குண்டு திடமனதாக இரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தரோடு கூட இருப்பார், அப்படியெல்லாம் வாக்கு கொடுக்கிறார். போன மாதம் கூட ஆண்டவர் பேசினார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன்னு சொல்லி. அப்படி வாக்கு தத்தமெல்லாம் கொடுத்த ஆண்டவர் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறார்னா, அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எப்படி ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்கு தத்தம் பண்ணாரோ அதே வாக்கு தத்தத்தை நீங்கள் யோசுவா 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். பாருங்க, எப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, நான் மேன்மைப்படுத்துவேன்னு சொன்ன மாதிரியே ஆண்டவர் யோசுவாவை இஸ்ரவேலருக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கும் இந்த மாதத்தில் இதுவரைக்கும் நீங்கள் தாழ்ந்த ஒரு நிலைமையில் இருக்கலாம், எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதம் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். தாவீதை, சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை, குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தி ராஜாவாக உயர்த்தினார். நீங்கள் யோசேப்போட வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். சிறைச்சாலையில் அந்நிய தேசத்தில் அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு, பொய்யான குற்றச்சாட்டுகள் நிமித்தம் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்ட யோசேப்பு, அந்த யோசேப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். தானியேல்
தானியேலை பாருங்களேன், அந்த தேசத்தில் சுற்றி இருந்த எல்லார் ஜனங்களுக்கு முன்பாக தானியேலை கொண்டு போய் சிங்கக்கெபியில் போட்டாங்க. ஆனால் கர்த்தர் தானியேலை அந்த சிங்கக்கெபியிலிருந்து தூக்கி கர்த்தர் தானியேலை மேன்மைப்படுத்தினார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரை கொண்டு போய் அக்கினி ஜுவாலையில் போட்டிருந்தாங்க. அங்கே இருந்த எல்லாரும் அவ்வளோதான், இவங்க இந்த அக்கினி ஜுவாலையில் அழிஞ்சு போயிடுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் 4ஆம் சாயலாக அவங்களோடு கூட வந்து அவங்களை அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து விடுவித்து மேன்மைப்படுத்தினார். இந்த மாதத்தில் கர்த்தர் 4வது நபராய் நீங்கள் சந்திக்கிற அந்த பிரச்சனையில், நீங்கள் சந்திக்கிற அந்த போராட்டத்தில் கர்த்தர் உங்களுக்காக வந்து நிற்பார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக எந்த ஜனங்கள் உங்களை நிந்தித்தாங்களோ, எந்த ஜனங்கள் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, எந்த ஜனங்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்டாங்களோ, அவங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கணும். அவமானத்தை பார்த்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர், நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நீங்கள் வசிக்கிற இடமா இருக்கலாம், எந்த இடத்திலும் கர்த்தர் வந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த இடத்துல பாருங்களேன், யோசுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். எப்படியெல்லாம் யோசுவா மேன்மைப்படுத்தினார் தெரியுமா? பாருங்கள், யோசுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். முதல்ல இது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எப்படிப்பட்டவங்கள், அதாவது மோசேயோட வாழ்க்கைக்கும் யோசுவாவோட வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த மோசேயோட வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, மோசேயோட லைஃப் ஹிஸ்ட்ரி ரொம்ப பெருசு. மோசே வந்து பாருங்கள், அவர் வந்து எகிப்து தேசத்தில் ஒரு இஸ்ரவேலோடைய குடும்பத்தில் அவர் பிறந்தார். ஆனால் அவர் அன்றைக்கு அங்கிருந்த ராஜா கொல்லணும்னு சொல்லி முயற்சி பண்ணும் பொழுது அவங்க அம்மா 3 மாதம் அந்த குழந்தையை பத்திரமா வளர்த்துட்டு அந்த குழந்தையை நைல் நதியில் விட்டாங்க. ஆனால் மோசையை கொண்டு போய் பார்வோனுடைய குமாரத்தை எடுத்து பார்வோனுடைய அரண்மனையில், எபிரேய குடும்பத்தில் பிறந்த மோசையை எகிப்து அரண்மனையிலேயே அவர் 40 வருஷம் வளர்ந்தார். அடுத்து ஒரு 40 வருஷம் அவர் வந்து மீதியானுடைய யாருக்கும் தெரியாமல் அவர் தன்னந்தனியாய் வனாந்தரத்தில் போய் தனியாக மீதியானியர் இருக்கிற இடத்துல போய் அவர் வாழ்ந்தார். அதுக்கடுத்து 40 வருஷம் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். அப்படி மோசேயோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய லைஃப் ஹிஸ்ட்ரியாக இருக்குது. ஆனால் யோசுவாவோட வாழ்க்கையை கவனித்து பார்த்தீங்கன்னா, யோசுவாவுடைய அவங்க அப்பா பேர் மட்டும் தான் போட்டிருக்கோம். அவங்க குடும்பம் எப்படிப்பட்டது, அவர் எப்படி பிறந்தார், அப்படிப்பட்ட சம்பவங்கள் எதுவும் வேதத்தில் கொடுக்கப்பட்டல. அப்போ பாருங்களேன், யோசுவாவோட லைஃபுக்கும் மோசையோட லைஃபுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. பாருங்கள், அன்றைக்கி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கடவுளாக பார்த்து பயந்துக்கிட்டு இருந்த அந்த பார்வோனுக்கு முன்னாடி கூட போய் மோசே தைரியமாக பேசுவார். 2வது பாருங்கள், மோசே ஆண்டவரோடு கூட முகமுகமாய் பேசினவர். அப்போ மோசேவுக்கும் யோசுவாவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆனால் மோசையை பார்த்து ஜனங்கள்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா மோசே கோலை நீட்டினார்னா அங்கே இருக்கிற பெரிய செங்கடல் 2ஆக பிளக்கும். மோசே அங்கே அந்த கோலை கொண்டு நைல் நதியில் அடித்தார்னா அந்த நைல் நதி ஃபுல்லாக ரத்தமாக மாறும். அப்படி மோசையோட வாழ்க்கைக்கு மோசையோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சரித்திரபூர்வமானது. ஆனால் அந்த யோசுவா வந்து சாதாரண ஒரு மனிதர். இந்த மனிதனுக்குள்ள ஒரு பயம் வருது. என்னை யாருன்னு, நான் எப்படி இந்த ஜனங்களை வழி நடத்த முடியும்? 20 லட்சம் ஜனங்கள் வழி நடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை நான் எப்படி செய்ய முடியும்? அதுவும் பார்த்திங்கன்னா இவங்க அந்த ஜனங்களுக்கு வந்து அந்த தேசத்தை 12 கோத்திரத்துக்கும் பங்கு போட்டு கொடுக்கணும். ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யோசுவாவோட தலையில் வருது. ஆனால் யோசுவாவுக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் கர்த்தர் சொல்கிறார், இல்லை, நான் மோசையோடு எப்படி இருந்தனோ அதுபோல் அவன் கூட இருப்பேன், அவர்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் குடும்பத்தை நடத்துறது மிக கஷ்டம், ஒரு பக்கம் வருமானம் இல்லை, ஒரு பக்கம் பிள்ளைகளால் பிரச்சனை, ஒரு பக்கம் சொந்தக்காரங்களால் பிரச்சனை, இந்த குடும்பத்தை இழுத்து கொண்டு போகிறது பெரிய காரியமாக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் தலையில் ஒரு புதிய அபிஷேகத்தை தரப்போகிறார். அந்த பெரிய தலைமைத்துவ அபிஷேகத்தை உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நேர்த்தியாக நடத்த, உங்கள் பிள்ளைகளை நேர்த்தியாக நடத்த, யோசுவா எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்தாரோ அதை போல உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்கள், ஆண்டவர் யாருக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினார்? முதல்ல பாருங்களேன், ஆண்டவர் மோசையை அழைக்கும் போதே மோசே ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் மோசே சொல்கிறார், அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, சாதாரணமாக ஒரு காரியத்தை நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் வந்து பாருங்களேன், ஆண்டவர் தான் என்னை அனுப்பியிருக்கிறாரு, நீங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க, ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்தை இதை விடுதலையாக்குன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிட்டதுனால ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டு அனுப்புகிறாரு. ஆனால் மோசையை மோசை சொல்கிறார், நான் போய் சும்மா சாதாரணமாக சொன்னால் என்னை நம்ப மாட்டாங்க யாருமேவும் அப்படின்னு மோசை சொல்கிறாரு. அப்போ அந்த ஜனங்கள் நம்பாதவர்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில்
இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை இன்னும் நம்பலை. அவங்க வந்து பாருங்கள், புறஜாதியாக இருந்த நம்ம, இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார், அவர் நமக்காக பாடுபட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், அவர் நமக்காக மீண்டும் மறுபடியும் வருவார், நம்ம நம்புகிறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் நம்பலை. அவர் இன்னுமேல் தான் வருவார், மேசியா இன்னும் வரணும்னு சொல்லி அவங்க இன்னும் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அவங்க சாதாரணமாக நம்ப மாட்டாங்க. அப்படி நம்பாத ஜனங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் மட்டும்தான் அவங்க என்ன செய்வாங்க, நம்புவாங்க. அப்போ பாருங்களேன், அப்படி நம்பாத ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கை என்னை யாருமே நம்ப மாட்டாங்க பிரதர், எங்கள் குடும்பத்தில் யாரையும் நம்ப மாட்டாங்க, என் பேச்சை யாருமே மதிக்க மாட்டாங்க பிரதர், நான் பேசுகிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க, என்னால் எப்படி முடியும், நான் எல்லாராலும் ஒடுக்கப்பட்டிருக்கேன். இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதத்தில் உங்களை நம்பாத மனிதர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களில் செங்கடலை 2 பிளந்து ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்தார், நிறைய அற்புத அடையாளங்கள் செஞ்சார். இப்போ யோசுவா வரும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நதி ஓடுது, அது யோர்தான் நதி. அது கரை புரண்டு ஓடும்னு வேதம் சொல்லுகிறது. அந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதிக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். என்ன பண்ணதுன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தும்படி அங்கே என்ன செய்தார் தெரியுமா? யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. இந்த யோர்தான் நதியை நீங்கள் எப்படி கடக்கணும், இந்த யோர்தான் நதி என்ன செய்யும்னு சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறாரு. உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போகிற ஆசாரியர்களை முன்னாடி போகணும், அவங்க போனால் அந்த தண்ணி 2 பிளக்கும், நீங்கள் அந்த தர வழியாக நீங்கள் நடந்து போவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுத்துறார். யோசுவா சொல்கிறத கேட்டு அதே மாதிரி செஞ்ச உடனே எப்படி மோசே கோலை நீட்டும் பொழுது செங்கடல் பிளந்ததோ, அதே மாதிரி யோசுவாவுடைய வார்த்தையை கேட்டு அவங்க கீழ்ப்படிந்து செய்ய ஆரம்பித்த உடனே அந்த யோர்தான் நதி 2 பிளந்துச்சு. ஜனங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன் எப்படி பார்த்து நடந்துச்சு? மோசே கோலை நீட்டா செங்கடல் பிளந்ததான் நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ யோசுவா சொன்னாலும் யோசுவாவுடைய வார்த்தைக்கு கேட்டு உடன்படிக்கப்பட்டு சுமந்துட்டு போகிற ஆசாரிகள் போன உடனே அந்த நதி 2 நிற்குதுன்னு சொல்லி அவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. அவங்க ஆச்சரியப்படும்படி கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். உங்கள் வார்த்தையை யாருமே நம்பலல்ல. நீங்கள் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார் சொன்னதை யாருமே நம்பலை, அப்படி தானே? ஆண்டவர் சொல்கிறார், நம்பாத மனிதர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். பாருங்களேன், ஆபிரகாமுக்கு 100 வயசாயிட்டு, ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கும் நம்பிக்கையே இல்லை. சாராளுக்கு 90 வயதாயிட்டு, சாராளுக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னோன்னே சாராள் கூட சிரிக்கிறார். ஆனால் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் நம்பிக்கையே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இன்றைக்கி ஒரு வேளை என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கையே இல்லை பிரதர், என்ன ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் நம்பிக்கையே இல்லை பிரதர். இல்லை, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த மாதத்தில் நீங்கள் நம்பாத சில காரியத்தில் கர்த்தர் உங்களை அற்புதம் செய்ய போகிறார். எனக்கு மேன்மை வருமா, எனக்கு உயர்வு வருமா? இல்லை, உங்களை இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக எந்த தெருவில் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எந்த வீட்டுக்குள்ளே அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எந்த பட்டணத்தில் நீங்கள் படிக்கிற இடமா இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், ஆண்டவர் சொல்கிறாரு, அதே இடத்துல அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிற. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார், உங்கள் தலையை உயர்த்த போகிறார். இனி நீங்கள் வெட்கத்தை பார்த்த நாட்கள் முடிவுக்கு வந்தது. இனி உங்கள் தலை கம்பீரமாய் உயரும்படி கர்த்தர் செய்வார். 2வது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? யாருக்கு முன்பாக ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முதல்ல நான் சொன்னேன், அவங்க நம்ப மாட்டாங்க. 2வது, அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். பாருங்களேன், மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே அவங்க நான் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் ஆண்டவர் வனாந்திரத்தில் நடத்திட்டு வந்ததை பார்த்தீங்கன்னா, அவங்க செவி கொடுக்காத ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஜனங்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இவங்க ஏன்டா இப்படி இவங்களை இது பண்ணோம், இவங்களை ஏன் எகிப்து தேசத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தோம், இவங்களை அழிச்சு போட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஆண்டவரே வருத்தப்படப்பாடி அவங்க நடந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த அளவு அவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் குடும்பத்தில் உள்ளவங்க என் பேச்செல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க,
நான் நல்ல காரியம் சொன்னால் கூட யாருமே எடுத்துக்கிட மாட்டாங்க. நான் நல்லது தான் சொல்வேன் எங்கள் குடும்பத்தில். ஆனால் ஏன் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிகிட்டே போவாங்க. நம்ம பாட்டில் இருந்துட்டு பேசாமல் போகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்காத, இல்லைனா உங்கள் பேச்சு கேட்காத அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்கள் தலையை உயர்த்த போகிறார். இனி அவங்க என்ன காரியம் செஞ்சாலும் உங்ககிட்ட தான் ஆலோசனை கேட்டு இதை எப்படி செய்யணும், நீ ஜெபம் பண்ணி சொல்லு, நீ ஜெபம் பண்ணி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அவங்க காரியத்தை செய்யும்படி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இந்த மாதத்தில் உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக இயேசு சிலுவைக்கு போனார். கல்வாரி சிலுவைக்கு போனார். பரலோகத்தில் பிதாவின் மடியில் செல்ல குமாரனாக இருந்த இயேசு பரலோகத்தின் மகிமையை துறந்து பரலோகத்தின் மேன்மையை விட்டு, வேதம் சொல்லுகிறது, அவர் பரலோகத்தில் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பரலோகத்தின் மகிமையை துறந்து இந்த பூமிக்கு சாதாரண மனிதனாய் நமக்காக பாடுபட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் எதற்காக தாழ்த்தினார் தெரியுமா? உங்களை மேன்மைப்படுத்த தான் அவர் தன்னை தாழ்த்தினார். உங்களை மேன்மையாக வச்சிருக்கணும் என்பதுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னை தாழ்த்தினார். இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு கலங்குறீங்க. இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக எந்த கண்கள் நீங்கள் தாழ்மையாக இருக்கிறத பார்த்துச்சோ, எந்த கண்கள் உங்களை புறக்கணித்ததோ, எந்த கண்கள் உங்களை அற்பமாக பார்த்ததோ, அதே கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். யோசேப்போட வாழ்க்கையை பாருங்கள். சகோதரர்கள், எந்த சகோதரருடைய கண்கள் குழிக்குள்ளே தூக்கி போட்டதை பார்த்ததோ, அதே சகோதரர்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்தின் பிரதம மந்திரியாக கர்த்தர் மாற்றிட்டார். தாவீதோட வாழ்க்கையை கவனித்து பாருங்களேன். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது எகிப்து அண்ணனுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக அவங்க அப்பா அனுப்புகிறாரு. அங்கே இருந்த சகோதரலாம் சத்தம் நீ எதுக்கு இங்கே வந்த, நீ யுத்தம் நடக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவங்க சகோதரர் எல்லாம் அவரை புறக்கணிக்கிறாங்க, அவரை அற்பமாக பேசுகிறாங்க. ஆனால் அதே சகோதரர் கண்களுக்கு முன்பாக தாவீது கோலியாத்தை ஜெயித்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து கர்த்தர் தாவீதை சகோதரர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். சாமுவேல் அபிஷேகம் பண்ணுவதற்கு வீட்டுக்கு வந்த போதும் அவங்க இருக்கிற குமாரர்கள்லாம் கூட்டிகிட்டு வான்னு சொல்லும்போது அவங்க அப்பா கூட எல்லா பையனையும் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. கடைசி வரைக்கும் தாவீதை கொண்டு வந்து காட்டலை. அப்போ அவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு, தாவீதை அபிஷேகம் பண்ணுறதுக்கு லாய்க்கே இல்லை. ஆனால் ஆண்டு சொல்ல, இல்லை, உனக்கு இன்னொரு குமாரன் இருக்கிறான், நான் அவனை தான் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அவங்களுடைய சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணி மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கி நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, எந்த இடத்துல பொல்லாத மனிதர்களால் நீங்கள் புறக்கணிக்கப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம். ஆண்டு சொல்கிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் மேன்மைப்படுத்துவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தை எனக்குரியதுன்னு விசுவாசிங்க. தினந்தோறும் இந்த வாக்குத்தத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்துவதை, உயர்த்துவதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நல்ல ஒரு புதிய மாதத்திற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதமெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். இந்த புதிய மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்துக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் கூட ஆண்டவரே அப்பா, அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. எப்படி யோசுவாவை சகல இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினீரோ, அதே போல் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சகோதரனை, இந்த சகோதரியை எந்த இடத்துல தாழ்த்தப்பட்ட நிலைமையில், ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ, அந்த இடத்துல உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. அந்த இடத்துல உடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துவீராக. அவங்க மேன்மைப்படும்படி ஒரு அற்புதம் செய்வீராக. நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு போயிட்டேன், எல்லாராலும் அவமானப்படுத்த போயிட்டேன், எனக்கு நீ யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கலாம். ஆண்டவரே, நீர் உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும்னு நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதம் இந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். வியாதிகள், பலவீனங்கள் மாறட்டும். குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆவியானவர்கள் உதவி செய்து ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி ஆசீர்வதியும். இவர்களை மேன்மைப்படுத்துவதற்காக நீ சிலுவையிலுமே கடைசி வரை தாழ்த்தினீரே. அந்த சிலுவையிலிருந்து அந்த வருகிற அந்த மேன்மையின் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் உண்டாகட்டும். அப்படி செய்வதற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கும் நமக்கே செலுத்துகிறோம். பெரிய ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை மேன்மைப்படுத்துவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் மேன்மைப்படுத்தும்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ.